ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸை கடந்த சில வருடங்களாக மீறிக்கிட்டே இருக்காங்க. அதை காப்பாற்றலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இப்போ வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா தொடர்ந்து பல வருடங்களாக ரஷ்யாட்ட இருந்து ஆயுதங்களை இறக்குமதி பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிற பல ஆயுதங்களில், அதாவது கிட்டத்தட்ட 80% அதிகமான ஆயுதங்கள் ரஷ்யாவிலிருந்து பல ஆண்டுகளாக இறக்குமதி பண்ணப்பட்டு இருக்கு. அப்படி இறக்குமதி செய்யப்பட்டதில் எல்லையில் இருக்கிற மிக முக்கியமான ஆயுதமாக S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்துக்காக ஏற்கனவே இந்தியா ரஷ்யாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெலிவரி பண்ணியிருக்கணும் 2023க்குள்ள. ஆனால் 2023க்குள்ள டெலிவரி செய்யப்பட வேண்டிய 5 டிஃபென்ஸ் ஏர் சிஸ்டம் இப்போ வரைக்குமே முழுமையாக டெலிவரி செய்யப்படலை. இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும்தான் டெலிவரி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 2 டிஃபென்ஸ் சிஸ்டம் டெலிவரி செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ தொடர்ந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கு. இந்தியாவுக்குமே எல்லையில் தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டே தான் வருது. எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்துறது, இராணுவ ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து இறங்கி இருந்தாலுமே எல்லையில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான பிளானாக இருக்குது. இதில் 5 இடங்களில் எல்லையில் நிறுத்த வேண்டியது இப்போ 3 இடங்களில் மட்டும்தான் நிறுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் 2 தேவைப்படுது. அப்படிங்கிறதால இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிட்டம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் அதை அனுப்புங்க அப்படின்னு. ஆனால் அது இப்போதைக்கு வராது அப்படிங்கிறது மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது 2026க்குள்ளே டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு ரஷ்யா இந்தியாட்ட தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே போல் 2 வார்ஷிப்புமே ரஷ்யா இந்தியாவுக்கு டெலிவரி செய்யப்பட வேண்டியது இருக்குது. அதற்குமே சில வருடங்கள் தாமதம் ஆகலாம் அப்படின்னு ரஷ்யா தெரிவிச்சிருக்கு. இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரஷ்யா தொடர்ந்து 2022 இருந்து உக்ரைனுக்கு எதிரான ஒரு போரை நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2022 பிப்ரவரியில் ஆரம்பித்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2025 பிப்ரவரியே இன்னும் 2-3 மாதங்களில் வந்துவிடும். அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவ்வளோ இடையில அவங்க போர் நடத்திட்டு வரதால அவங்களுக்குமே ஆயுதங்கள் பயங்கரமாக தேவைப்படுது. இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து ரஷ்யாவுடைய இந்த ஆயுத ஏற்றுமதி 60% அளவுக்கு குறைந்திருக்கு அப்படின்னுமே தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஈரானுக்கும் இடையில நிறைய ஆயுதங்களை ரஷ்யா சப்ளை பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சைனாவிட்ட இருந்தும் நார்த் கொரியாட்ட இருந்துமே கூட ஆயுதங்களை ரஷ்யாவை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளிவந்தது. சொல்லப்போனால் ரஷ்யாவே ஒரு ஆயுத தட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியுது. இதில் ஆயுத ஏற்றுமதியும் 60% குறைஞ்சிருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவங்களுக்கான ஆயுதங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளையுமே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரஷ்யாவே ஒரு பெரிய தட்டுப்பாட்டில் இருக்கிறதால இந்த டிலே நடந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தலுமே நடந்து முடிஞ்சு அமெரிக்காவுடைய புதிய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க இருக்க நிலையில் அவர் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். நான் பதவிக்கு வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன் அப்படின்னு பதவிக்கு வருவதற்கு முன்னாடியுமே சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த விஷயத்தில் ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அப்படி ஏதேனும் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் நடைபெறுது அப்படின்னா அதற்கு பின்னர் பார்த்தோம் அப்படின்னா 2026 அல்ல 2025களிலே கூட டெலிவரி செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது.